வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்று ஜனவரி 21 அதிரடியான அரசியல் சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், மத்திய அமைச்சர், தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து இன்று முறைப்படி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அதே போல அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்து ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த திரு வைத்திலிங்கம் இன்று அறிவாலயம் சென்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அடுத்தடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேற எந்த கட்சிகள் இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எங்கே செல்லும்? திமுக கூட்டணிக்கு செல்லுமா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்லுமா என்ற கேள்விகளும் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அரசியல் அரங்கில் என்ன நடக்கின்றது என்பதை பற்றி இன்றைய வீடியோவிலே நாம் பார்ப்போம். கடந்த வீடியோவிலே நாம் சொல்லியிருந்தோம், அதாவது ஜனவரி 17 எம்ஜிஆர் பிறந்தநாள் அன்று அவரது சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்ட சென்னை சுற்றுவட்டார மாவட்ட செயலாளர்கள் வரும் ஜனவரி 23 மோடி மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பேசுகிற அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நம்முடைய தலைவரும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு, அதற்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க என்று சொல்லி அவர்கள் வாகனங்களுக்கு புக் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்பதையும் நாம் சொல்லியிருந்தோம். இந்த நிலையில் அதே போல இன்று சென்னை வந்த பியூஷ் கோயலை சந்தித்து, அதாவது ஜனவரி 23 பிரதமர் மோடியின் பொதுக்கூட்டம் என்றால் ஜனவரி 21 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் டிடிவி தினகரன். அதாவது என்டிஏ என்பது தேசிய அளவில் பாஜக தலைமை வகிக்கிறது, ஆனால் தமிழ்நாட்டில் என்டிஏவுக்கு தலைமை அதிமுக தான் என்று ஏற்கனவே அமித்ஷா கூறியிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருகிற டிடிவி தினகரன் ஏன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இணையவில்லை? எல்லா அதிமுக சார்பாக அங்கே யாருமே இல்லையே, பாஜக புள்ளிகள் தான் அங்கே இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இது பற்றி நாம் அதிமுக அமமுக இரண்டு தரப்பு வட்டாரத்திலும் விசாரித்தோம். உள்ளபடியே இருவருக்கும் இது ஒரு நெருடலான ஒரு நேரம்தான். ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி டிடிவி தினகரன் மிக கடுமையான வார்த்தைகளை வெளியே விட்டிருக்கிறார். அதாவது அரசியலில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் முன்பு சொன்னால் கூட பரவாயில்ல, இந்த வார்த்தைகளின் நிறம் காயவில்லை. சுமார் 1 மாதம் முன்பு கூட எடப்பாடி பழனிசாமி பற்றி டிடிவி தினகரன் மிக கடுமையான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அதே போல டிடிவி தினகரன் பற்றியும் எடப்பாடி பழனிசாமி மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த முதல் சந்திப்பு, அவர் கூட்டணியில் இணைவதற்கான இந்த முதல் சந்திப்பிலேயே ஒரு அரசியல் மெசேஜ் இருக்கு என்று சொல்கிறார்கள். அதாவது டிடிவி தினகரன் ஜனவரி 17 அளித்த பேட்டியில் என்ன சொன்னார்? நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோமோ அந்த கூட்டணியின் தலைமை தான் இந்த விஷயத்தை அறிவிக்க வேண்டும், அவர்கள் விரைவில் அறிவிப்பார்கள், அதுவரை பொறுமை காருங்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் டிடிவி என்ன எதிர்பார்த்திருக்கிறார்? எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க வேண்டும், எங்கள் கூட்டணியில் அமமுக இணைகிறது என எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்தால் அது அவருடைய அழைப்பை ஏற்று, அதாவது 2021 அமமுக இல்லாம அதிமுக ஆட்சி அமைக்க முடியல, அதனால 2026 அமமுகவை அழைக்கிறோம் என்ற ஒரு பொருள்படும்படி எடப்பாடி பழனிசாமியின் அழைப்பின் பேரில், பாஜகவின் அழைப்பின் பேரில் சேர்ந்ததாக இருக்கட்டும் என்று டிடிவி தினகரன் நினைத்தார். ஏனென்றால் அப்படித்தான் அவருக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள் சிலர் மீண்டும் எடப்பாடியோடு சென்று சேர்வதை ரசிக்கவில்லை. இந்த நிலையில் அவர்களுக்கான ஒரு ஆறுதலாக இது இருக்கும் என்று தினகரன் எதிர்பார்த்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிவிட்டார்? நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள், பாஜகவுடைய முயற்சியாகவே டிடிவி தினகரனை இணைத்துக் கொள்ளுங்கள், அதில் நான் குறுக்கே நிற்கவில்லை. இருந்தாலும் ஜனவரி 23 பிரதமர் மோடி தலைமையிலான அந்த மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எல்லாரும் இணைந்து போஸ்ட் கொடுப்போம், அப்போது நடந்ததாக இருக்கட்டும் என்று அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் டிடிவி தினகரன் பியூஷ் கோயலை சந்தித்து இணைந்திருக்கிறார். அவர் சேர்ந்த சில நிமிடங்களிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி அவரை மனதார வரவேற்று எக்ஸ் தள பதிவும் போட்டிருக்கிறார். அதற்கு டிடிவி தினகரன் மனமார்ந்த நன்றியும் சொல்லியிருக்கிறார். அமமுகவில் இந்த முடிவு, டிடிவி தினகரன் எடுத்த இந்த முடிவு கட்சிக்குள்ளே சில சலசலப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஏன் நம்ம மீண்டும் எடப்பாடியோட போறோம் என்ற கேள்வி சிலருக்கு இருக்கின்றன. அவர்கள் வேறு வேறு முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். நேற்று முன்தினத்திலிருந்தே டிடிவி தினகரன் முக்கியமான அமமுக நிர்வாகிகளை அவரே தொடர்பு கொண்டு நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம இப்படி இந்த முடிவு எடுத்தால்தான் நமக்கு அரசியல் ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு நாம் போக முடியும் என்றெல்லாம் விளக்கி அவர்களை சமாதானப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதே போல அதிமுக தரப்பில் குறிப்பாக டெல்டா
மற்றும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்கள் டிடிவி தினகரனுடைய இந்த வருகையை மிகவும் ரசிக்கிறார்கள். அவர்கள் வெடிவெடித்து அவர் கொண்டாடவில்லையே தவிர மற்ற அனைத்து வகைகளிலும் அவர்கள் ரசிக்கிறார்கள். இவர்களில் சில பேர் டிடிவி தினகரன் அவர்களுக்கே ஃபோன் போட்டு, அவரோட அருகில் இருப்பவங்களுக்கு ஃபோன் போட்டு இன்றைக்கே டிடிவி தினகரனிடம் வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டார்கள் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் சிலர் என்ற முக்கியமான நியூஸும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் வருகிற 23ஆம் தேதி அனைவரும், அதாவது ஏற்கனவே 2021 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தவர்கள் இப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என அனைவரும் இணைந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை நாங்கள் கட்டி எழுப்புவோம் என்று பாஜகவினர் நம்பிக்கையாக கூறி வருகிறார்கள். சரி, இதுல தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்வியும் எழுகிறது. இன்றைக்கு அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், இதுவரைக்கும் எங்களோட தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக யாரும் பேசவில்லை. திரு பியூஷ் கோயல் அவர்கள் வந்தது கூட அவருக்கு எதற்காக வந்திருக்கிறாரு என்னன்றது எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை, நீங்களா எதையாவது போடாதீங்க என்று செய்தியாளர்களிடம் அவர் கூறியிருக்கிறார். அப்படி என்றால் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எந்த அணிக்கு செல்ல போகிறது என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஏற்கனவே ஓரிரு மாதங்களுக்கு முன்பு நடந்த திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே சில மாவட்ட செயலாளர்களும் சில சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்களும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தமிழ்நாடு ஃபுல்லா கொஞ்சம் ஓட்டு வச்சிருக்காங்க, விஜயகாந்தோட மகன் வரவுக்கு பிறகு அந்த கட்சிக்கு மக்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அவர் நம்ம பிரச்சார பீரங்கியா பயன்படுத்தலாம், அதனால தேமுதிகவை நாம் நம்முடைய கூட்டணிக்கு இழுப்பது நல்லது என்று சிலர் வெளிப்படையாகவே திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசினார்கள். அப்போது இந்த பொறுப்பை அமைச்சர் வேலுவிடம் ஒப்படைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அவர்களுடைய நிறை குறைகளை அவர்களோடு பேசி தீர்த்து வைப்பது திரு வேலு அவர்கள்தான். அந்த அடிப்படையில் தேமுதிகவை இங்கே கொண்டு வரும் அந்த அசைன்மெண்ட்டையும் வேலுவிடம் கொடுத்திருந்தார். வேலு அவர்களும் பிரேமலதா அவர்களோடு இது குறித்து தொடர்ந்து உரையாடி வந்தார். அவங்க 10க்கும் மேற்பட்ட இடங்கள் ஒரு ராஜ்யசபா என்றெல்லாம் கேட்டதாக தொடர்ந்து தகவல்கள் வெளிவந்தன. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தரப்பில் 3 சீட்டுகள் என்ற அளவில் தான் பிரேமலதா அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் திரு வேலு அவர்களோடு ஒரு பக்கம் பேசிக்கொண்டே இன்னொரு பக்கம் திரு சுதீஷ் அவர் அவருடைய நண்பர் ஐசரி கணேஷ் மூலமாக மாப்பிள்ளை சபரீசனிடமும் ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் இணைவது பற்றியும் அவர்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் என்பது பற்றியும் ஒரு பக்கம் மாப்பிள்ளை சபரீசனோடும் இந்த உரையாடல் நடத்தியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஒரே கட்சிக்குள்ள 2 சேனல் வழியாக பேசுகிறாங்களே என்று வேலு அவர்களுக்கு கூட இதில் சில வருத்தம் ஏற்பட்டதாகவும் ஒரு தகவல் திமுக வட்டாரத்திலிருந்து கிடைக்கிறது. இந்த பக்கம் அதிமுக தரப்பில் எஸ்பி வேலுமணி அவர்கள் கடந்த ஓரிரு மாதங்களாகவே தொடர்ந்து பிரேமலதா அவர்களோடு பேசி வருகிறார். இன்னொரு பக்கம் விருதுநகர் மாவட்ட முன்னாள் அமைச்சர் திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்களும் கூட விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனோடு அவர் பேசியிருக்கிறார். ஏனென்றால் விருதுநகர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்டவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன். அந்த அன்னைக்கு கவுண்டிங் டே அன்னைக்கு என்ன நடந்தது என்பதெல்லாம் எடுத்து சொல்லி, உங்களுக்காக அதிமுக இறுதி வரை நாங்கள் களத்தில் நின்றோம், உங்களை தோற்கடித்ததே திராவிட முன்னேற்ற கழக அரசுதான், அரசின் செல்வாக்கில் தான் உங்கள் முடிவு மாறி போனது என்றெல்லாம் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் விஜய பிரபாகரனோடு பேசி இந்த பக்கம் இழுத்து வருவதற்கான முயற்சிகளை செய்தார் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் பிரேமலதா அவர்கள் இன்று எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு எந்த டச்சும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இது திமுகவில் அந்த 3 இடங்களை அதிகப்படுத்தும் முயற்சியா அல்லது இங்கே இவர்கள் சொன்ன ஆஃபரை மேலும் அதிகப்படுத்தும் முயற்சியா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இது பேரம் கிடையாது, எந்த கூட்டணியில் அதிக இடம் கிடைக்கிறதோ அங்கே செல்வதுதான் அந்த கட்சிக்கு நல்லது. ஏற்கனவே தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அவர்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த கருத்துக்கள் ஒவ்வொருத்தமும் ஒரு ஃபார்ம் கொடுத்து எந்த கூட்டணிக்கு போகலாம், அது காரணம் என்ன என்றெல்லாம் கேட்டு எழுதி வாங்கியிருக்கிறார் திருமதி பிரேமலதா அவர்கள். அவர்களும் தேமுதிக மாவட்ட செயலாளர்களும் அவர்கள் விரும்பும் கூட்டணி என்ன, அதற்கு ஏன் செல்ல வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் வச்சு ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் நான் முடிவு எடுத்து விட்டேன், அதை விரைவில் அறிவிப்பேன் என்றெல்லாம் பிரேமலதா அவர்கள் கூறினார். ஆன போதும் இப்போது வரை தேமுதிக எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு 21, 22 நாளைக்குள்ளாக எப்படியாவது அவரை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அழைத்து வருவது என்ற தீவிர முயற்சியில்
பாஜக தரப்பும் அதிமுக தரப்பும் ஈடுபட்டிருக்கிறது. மோடி அவர்கள் ஏறக்கூடிய மேடையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு இடம் இருக்கும் என்று பிஜேபிக்காரங்க அடித்து சொல்கிறாங்க. இது தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், காங்கிரஸ் கட்சி உடனான சலசலப்புகள் குறித்து நேற்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அதாவது நம்ம கூட்டணியில் இருக்கிறவங்களே சில பேர் அப்படி இப்படி சர்ச்சைகளை ஏற்படுத்தும் வகையில் பேசுவாங்க. அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். எத்தனை சீட்டு, யாருக்கு எத்தனை சீட்டுங்கிறதெல்லாம், இந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் யாருக்கு எவ்வளோ சீட்டு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒன்றும் எந்த கவலையும் படாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் ஜெயிக்கிற வேலையை மட்டும் பாருங்க என்று சொல்லி அடுக்கடுக்கான அசைன்மெண்ட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு அளித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதாவது பல்வேறு மாநாடுகள், உச்சபட்சமாக வருகிற மார்ச் 8ஆம் தேதி திருப்பம் தரும் திருச்சிராப்பள்ளியில் மாநில மாநாடு என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுகவின் உத்தி வகுப்பு அமைப்பான பெண் அமைப்பு ஒரு முக்கியமான பட்டியலை முதலமைச்சரிடம் ஓரிரு நாட்களுக்கு முன்பு அளித்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். என்ன என்றால், காங்கிரசுக்கு எந்தெந்த தொகுதிகள் அளிக்க வேண்டும் என்பது பற்றித்தான் அந்த பட்டியல். காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலேயே இருப்பது என்று முடிவெடுக்கும் பட்சத்தில் அவங்க அப்படிதான் முடிவெடுக்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் விஜயை நம்ப தயாராக இல்லை. ராகுலுக்கு ஒரு நன்றி சொல்லக்கூட நேரமில்லாத விஜயை காங்கிரஸ் இனியும் நம்ப தயாராக இல்லை. என்ன இருந்தாலும், எத்தனை சண்டை போட்டாலும் கட்டி புரண்டாலும் திமுக கூட்டணி தான் இப்போதைக்கு சிறந்தது என்ற முடிவில் காங்கிரஸ் மேலிடம் அந்த முடிவுக்கு தான் வந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற பட்டியலை கூட திமுக ரெடி செய்திருக்கிறது. அவங்கள்ட்ட பட்டியலை கொடுத்து, இதுதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள சட்டமன்ற தொகுதிகள், அங்கேயும் நாங்களும் உங்களோடு சேர்ந்து உழைப்போம், அப்படிதான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் நீங்களாக எந்த தொகுதியும் கேட்கக்கூடாது. இந்த பட்டியலில் இருந்து என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் என்பதை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை உங்களுக்கு அளிக்கிறோம், நீங்களாக எந்த தொகுதியும் கேட்கக்கூடாது என்பதுதான் திமுகவின் இப்போது அடுத்த கட்ட ஒரு கரார் நிபந்தனையாக காங்கிரசுக்கு வைக்கப்பட இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதுதான் திமுக வட்டாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.